தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பெங்காலி, ஹிந்தி உள்ளிட்ட 15 மொழிகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடி தனது குரல் வளத்தால் பலரையும் கட்டி போட்டு வைத்துள்ளார் தென்னிந்திய சினிமாவின் புகழ்பெற்ற பாடகர் மனோ. அது மட்டுமல்லாது நடிகர், இசையமைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், மியூசிக் ரியாலிட்டி ஷோவின் நடுவர் என திரைத்துறையில் தனக்கான இடத்தை கெட்டியாக பதித்துள்ளார் மனோ. இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் நடைபோடும் மனோவுக்கு சிறு கரும்புள்ளி கூட வராத நிலையில் மதுபோதையில் எல்லை மீறிய தனது 2 மகன்களால் இப்படி ஒரு அவமானமா என்பதே பலரது வருத்தம். சென்னை ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரும் மதுரவாயலைச் சேர்ந்த 16 வயது சிறுவனும் வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து ட்ரைனிங் அகாடமியில் இரவில் பயிற்சியை முடித்துவிட்டு அருகே உள்ள ஹோட்டலுக்கு உணவு வாங்க சென்றுள்ளனர். அப்போது அங்கு மதுபோதையில் நின்று கொண்டிருந்த 5 பேர் கிருபாகரனையும் சிறுவனையும் காரணமின்றி உருட்டு கட்டையால் அடித்து உதைத்தனர். அரை ட்ரவுசர் அணிந்து வேக வேகமாக நடந்து வந்த மனோவின் மகன் ரஃபி வந்த வேகத்தில் பளார் பளார் என இருவரையும் முதுகில் அறைந்தார். ஹோட்டலுக்கு அருகே சிறுவனையும் கிருபாகரனையும் முட்டி போட வைத்து மனோவின் 2 மகன்களான ரஃபி, சாகிர் மற்றும் அவரது நண்பர்களான விக்னேஷ், தர்மா ஆகியோர் முதுகில் விடாமல் தாக்கிக் கொண்டே இருந்ததால் இருவரும் வலியால் அலறினர். அப்போது யதார்த்தமாக பைக்கில் அவ்வழியாக வந்த சிறுவனின் நண்பர்கள் பைக்கை அப்படியே போட்டுவிட்டு சிறிது தூரம் சென்று வீடியோ எடுக்க ஆரம்பித்தனர். கூடவே போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். சைரன் அடித்தபடி சம்பவ இடத்திற்கு வந்த காவல் வாகனத்தை கண்டு அஞ்சி நடுங்காமல் அசால்ட்டாக கையில் உருட்டு கட்டையோடு நடந்து வந்த ரஃபி காவலருக்கு பின்னாலேயே நின்று கொண்டு சிறுவனின் நண்பர்களை ஆபாச வார்த்தையால் திட்டி தீர்த்தார். பைக் வேண்டுமா வேண்டாமா என சிறுவர்களிடம் கேட்ட ரஃபி கடைசி வரை தனது கையில் இருந்த உருட்டு கட்டையையும் கீழே போடவில்லை, ஆபாச வார்த்தைகள் பேசுவதையும் நிறுத்தவில்லை. இந்த தாக்குதலில் காயமடைந்த கிருபாகரனும் சிறுவனும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பாடகர் மனோவின் மகன்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரஃபியின் நண்பர்களான விக்னேஷ், தர்மா ஆகிய இருவரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவான மனோவின் 2 மகன்களையும் தேடி வருகின்றனர். மனோ சாரோடைய சின்ன பையன் வந்து தலையிலே அடிச்சிட்டாரு. அவர் அடி உடனே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அடி வாங்கணும். பல ஆண்டு காலமாக நல்ல பெயர் வாங்கி வைத்திருந்த தந்தை மனோவின் பெயரை 10 நிமிடத்தில் மகன்கள் இருவரும் வீணாக்கி விட்டதாக பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.